ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரனர்களை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. கிரக நிலைகள் மிக நலமையாக இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் புதனுடைய சாரத்தில் போகிறாரு. குரு பகவானுடைய பயிற்சி மிக சிறப்பாக தான் இருக்கிறது. குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்திருக்கிறாரு. உத்தியோகஸ்தானத்தில் உட்காந்து நல்ல இடங்களை பார்க்குறாரு. ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10, 12, 2. தூரதேச தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில யோகம் நல்லபடியாக அமையும். ஓகே நேர்களே, இப்போ கும்பராசிக்கு ஒரு சின்ன காரியம் வீட்டில் பண்ணுறீங்க. இதனால் உங்களுக்கு பிரச்சனை தீரும், எதிர்ப்புகள் தீரும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உங்கள்கிட்ட மண்டியிடுவான். போட்டி பந்தயம் சக்ஸஸ் ஆகும். எதுலேயும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். எதிர்ப்புகள்லாம் இல்லாமல் நல்லபடியாக இருப்பீங்க. வீட்டில் ஈசானிய மூலையில் சில காரியம் பண்ணுறீங்க. அதுக்கு இப்போ நேரங்காலம் வந்திருக்கு. ஈசானிய மூலை அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் கார்னர் அப்படிமோ, அதாவது வடகிழக்கு மூலை. வீட்டு பக்கம் உள்பக்கம் எக்ஸ்ட்ரீம் கார்னர். அதாவது நம்ம வீடு எப்படி இருக்கும்னா ஒன்று செவ்வகமாக இருக்கும், இல்லைன்னா சதுரமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே ரூமாக பிரிச்சுருப்போம் நம்ம. சரியா? பெட்ரூமு, டைனிங்கு, ஹாலு, கிச்சன், ஸ்டடி ரூம், பூஜா ரூம்னு பிரிச்சுருப்போம். பூஜை ரூம் பொதுவாக ஒரு வீட்டில் முறைப்படி கட்டினோம்னா கன்னி மூலையில் இருக்கும் அல்லது ஈசான மூலையில் இருக்கும். ஈசான மூலையிலே பூஜை ரூம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப வசதி. நீங்கள் அங்கேயே அந்த காரியத்தை பண்ணலாம். சில பேருக்கு ஈசான ரூம் மூலையில் சும்மா ஒரு காலியாக கூட இருக்கலாம், இல்லை ஈசான மூலையில் ஏதோ ரூமாக கூட இருக்கலாம். ஸ்டடி ரூம் இருக்கலாம், டைனிங் ஹால் இதனால இருக்கலாம். அது உங்கள் வீட்டு அமைப்பின்படி அது ஒரு பக்கம் இருந்தாலுமே ஈசான மூலைங்கிறது கிழக்கும் வடக்கும் சேர்கிற மூளை, எக்ஸ்ட்ரீம் மூளை. நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரீம் மூலைன்னு என்ன, அவுட் சைடு கார்னர்னு அர்த்தம். இன்சைடு எடுத்துக்கணும். அவுட் சைடில் வெளிப்பக்க சுவரில் உள்பக்கமாக எடுத்துக்கணும். ரைட்டு. இதுக்கு மேலே இதை பற்றி விவரிக்க முடியாது. உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வந்தால் தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஈசான மூலை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கி. இன்றைக்குள்ள ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்கு ஈசானிய மூலைன்னா என்னென்னு தெரியல. சனி மூலைன்னு அதை சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் மொத்தம் 4 மூலை இருக்குங்க. ஈசானிய மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, கன்னி மூலை. சரியா? கன்னி மூலைங்கிறது பொதுவாக பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய இடம். பூஜா ரூம் இருக்கிற இடம் கன்னி மூலையில் தான் இருக்கும். அதுமாதிரி வெயிட்டான பொருள், பீரோ, செல்ஃபு, கப்போர்டு எல்லாமே கன்னி மூலையில் தான் வைப்பாங்க. ஓகே நேர்களே, அக்னி மூலையில் அடுப்படி இருக்கும், கிச்சன் இருக்கும். வாயு மூலையில் டாய்லெட், பாத்ரூம் இருக்கும். இதுதான் ஒரு வீட்டில் வாஸ்து சாஸ்திரப்படி முறைப்படி செய்கிறது. இது சொந்த வீடு கட்டுறவங்க பிளானிங் பண்ணி கரெக்டாக கட்டுவாங்க. சில பேர் வாடகை வீட்டில் இது சரியாக வராது, அமைப்பு இருக்காது. அப்படிப்பட்டவங்க ஈசான மூலையில் காரியத்தை செய்யுங்க. நான் சொன்ன காரியத்தை செய்யுங்க. இல்லைன்னா வேறு எங்கே செய்யலாம்னு சொல்கிறேன். வீடியோ முழுமையாக கேளுங்க. இப்போ உள்ள கிரக நிலைக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த காரியம் பண்ணுறதுக்கும் நல்ல பலன்கள் கிடைக்கும். பொறுமையாக பாருங்கள். நம்ம வீட்டில் நமக்காக செய்கிற காரியம் இது. அனைவரும் லைக் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாலும் தான் நன்றி. இப்போ இந்த ஈசானிய மூலைங்கிறது சூரியன், புதன், சனி பகவான், குரு இந்த 4 கிரகங்களுடைய ஆற்றல் பெற்றது. சனி பகவான் உங்கள் ராசிநாதன். 1, 12 கூடியவன். புதன் 5, 8 கூடியவன். குரு நல்ல கிரகம், 2, 11 கூடியவர். அடுத்து சனி பகவான், சூரியன், புதன், குரு. சரியா? இந்த 4 கிரகங்களுமே நல்ல பலன்கள் கொடுக்கும். சூரியன் ராசிக்கு 7 கூடியவன். ஸோ இந்த 4 கிரகங்களும் இப்போதைக்கு நல்லா இருக்குது. குரு உச்சமாக இருக்கிறாரு. சூரியன் ரிஷபத்தில் ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறாரு. சனி பகவான் 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறாரு. புதன் சாரம் எடுத்திருக்கிறாரு. ஸோ சனி, புதன், சூரியன், குரு இந்த 4 கிரகங்களுமே நல்ல நிலைமையில் இருக்கனால இந்த நேரத்தில் இந்த காரியத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சார் காரியம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூலையில் கண்ணாடி டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா? கண்ணாடி டம்ளர் நம்ம டீ கடையில் டீ குடிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த கண்ணாடி டம்ளரில் எடுத்து சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றணும். 3/4 பாகம் தண்ணி ஊற்றணும். ஒரு தேக்கரண்டி கல் உப்பு, 1/2 கரண்டி மஞ்சள் போடணும். அவ்வளோதான். இந்த பொருளை போட்டு இரவு 8 to 9 இந்த மூலையில் வச்சிடணும். ஈசான மூலையில். ஈசான மூலை உங்கள் வீட்டில் கரெக்டாக தெரியலனா டைனிங்கு அல்லது ஸ்டடி ரூம் அல்லது பூஜை ரூம் இதில் வச்சுருங்க நீங்கள். சரியா? அதில் ஈசான மூலையில் வைக்கணும். வடகிழக்கு கார்னரில் உள்பக்கமாக வைக்கணும். சரியா? சார் எனக்கு இந்த இது தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்கிறவங்க பூஜை ரூமிலே வச்சுருங்க. சிலர் வீட்டில் பூஜை ரூமே இருக்காது. சும்மா ஒரு இடத்துல சாமி படத்தை வச்சு குத்தோலுக்கு வச்சுருப்பாங்க. அங்கேயே வச்சுருங்க. சரியா? இல்லை நம்ம வசதி தான், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப குழம்பக்கூடாது. சரியா நேர்களே? தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீக்கம் வரை நிறைஞ்சிருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறாரு. அதனால் அங்கே போகணும் இங்கே போகணும்னு நினைக்கக்கூடாது. நம்ம இருக்கிற இடத்தையே நம்ம மனசுத்தியாக இருந்துட்டோம்னா அந்த இடம் அருட்கடாட்சியமாயிரும். தெய்வத்துடைய சங்கல்பம் அங்கே கிடைக்கும். அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்க, மனம் போல் மாங்கல்யம், மனம் போல் மார்க்கம் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம மனதான் அனைத்துக்கும் காரணம். உட்கார்ந்த இடத்துலையே நம்ம தெய்வத்தை வர வைக்கலாம். சரியா? தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா திசையிலையும் இருக்குது. எப்படி ஒரு விளக்குக்கு திசை இல்லையோ அதுபோல் ஒரு தீபத்துக்கு திசை இல்லையோ அதுபோல் தெய்வத்துக்கும் திசை கிடையாது. நம்ம குத்து விளக்கில் தீபத்தை ஏற்றணும்னா அந்த தீபம் எந்த பக்கம் நோக்கி எரியுது சொல்ல முடியாது. எல்லா பக்கமும் நோக்கி தான் எரியும். சரி? அந்த தீபத்துக்கு திசை கிடையாது. அது மாதிரி தான் தெய்வம்.
ஏன்னா தெய்வத்தை வரவழைக்கிறதே தீபம் தான். தீபம் இல்லாத தெய்வ வழிபாடே கிடையாது. அதனால் அந்த தீபம் வந்து நம்ம தீபம். நம்ம இதயத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி இறைவனை கும்பிட்டோம்னா இறைவன் எல்லா இடத்துக்கும் வருவார். நீங்கள் எங்கே இருந்தாலும் வருவார், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வருவார். மன சுத்தியாக இருக்கணும், அவ்வளோதான். சுத்தியாக இருக்கணும். பிறருக்கு தீங்கு நினைக்காமல், பிறரை கெடுக்காமல், பிறருடைய பொறாமையில் விழாமல், அடுத்தவங்களுக்கு தீங்கு இல்லாமல் நீங்கள் எந்த காரியம் பண்ணாலுமே இறைவன் உங்கள் பக்கம் இருப்பார். சரியா? நீங்கள் வந்து ஒருத்தவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறீங்க, அவங்க விருப்பப்பட்டு உங்கள் கூட சந்தோஷமாக இருந்தாலும் தெய்வம் அங்கே உங்க கூட தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, எந்த ஒரு ஜீவனையும் துன்புறுத்தாமல் இருக்கணுங்க, அவ்வளோதாங்க. எந்த ஒரு ஜீவனையும், அதை மனிதனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அந்த ஜீவனை துன்புறுத்தாமல் நீங்கள் அதுக்கிட்ட சகவாசம் பண்ணிங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணலைன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு எதிர்வினை செய்கிற அந்த ஜீவனும் சந்தோஷமாக இருக்குது. சரியா? ஸோ 2 ஜீவன்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே வந்து வெறுப்புங்கிற இடமே இல்லை. சரியா? தீங்குங்கிற வார்த்தையே இல்லை. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம பிறருக்கோ, பிறர் பொருள் மேலேயோ, பிறர் மேலே நம்ம தீங்கு இல்லாமல் இருக்கணும். ஆனால் அதில் வந்து என்னென்னா, அடுத்தவங்க ப்ராப்பர்ட்டி ஆசைப்படக்கூடாது. நான் விரும்புகிறேன் சார் அப்படின்னு இன்னொருத்தவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. அடுத்தவங்களை பாதிக்கும். ஸோ அடுத்தவங்க மேலே பாதிப்பு இல்லாமல் நம்ம ஒரு காரியம் பண்ணோம்னா அது வந்து நல்லது. சரியா? அங்கே வந்து இறைவன் இருப்பார், இறைவனோட அனுக்கிரகம் இருக்கும். ஓகே நேயர்களே, நான் இப்படி தான் ஒன்று சொல்ல வரேன்னு எங்கேயோ போயிடுவேன். அது என்னோடய பழக்கம். ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்குறேன்ல, அதில் நிறைய கருத்துக்கள் வருது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். பூஜை ரூமில் கூட இந்த காரியத்தை பண்ணலாம். இது பரிகாரம் சொல்ல மாட்டேன், ஒரு செயல்பாடு, ஒரு காரியம். கண்ணாடி டம்ளரில் தண்ணியை ஊற்றி உப்பையும் மஞ்சளையும் போடணும். இரவு 8 to 9 போடணும். நீங்கள் எந்த கிழமை வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். இன்றைக்கி கூட ஆரம்பிச்சுக்கலாம். இன்றைக்கி நல்ல நாள் தான், புதன்கிழமை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. இன்றைக்கி அமிர்த யோகம். சரியா? போராட நட்சத்திரம். நல்ல அமைப்பு தான். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. நல்ல விசேஷம் தான். இன்னிலேருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஆனால் 11 நாள் செய்யணும். 11 நாள் நீங்கள் என்றைக்கு ஆரம்பித்தாலும் சரி, 11 நாள் இந்த காரியத்தை செய்யணும். 11 நாளுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 11 நாளும் அந்த தண்ணியை வச்சு எடுக்கணும். அந்த நான் சொல்கிற இடத்துல ஈசான மொழியோ இல்லை பூஜை மொழியோ ஒரு நல்ல இடத்துல வச்சு எடுக்கணும். அந்த டம்ளர் வைக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். சரியா? அந்த இடத்துல சுத்தமாக வச்சு ஒரு பலகை போட்டு கூட வைக்கலாம். இல்லைனா கோலம் போட்டு சில நறுமண பூக்களை போட்டு அது மேலே கூட அந்த டம்ளரை வைக்கலாம். தண்ணியை ஊற்றி உப்பை போட்டு மஞ்சளை போட்டு ஒரு கிண்டி அப்படியே வச்சிடணும். ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடணும். இறைவனுடைய நாமத்தை சொல்லணும். சரியா? இரவு 8 to 9 வைக்கும்போது அதை நமஸ்காரம் பண்ணி இறைவன் நாமத்தை சொல்லணும். உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இந்த தெய்வத்து நாமத்தை சொல்லியும் உங்கள் குறைகளை சொல்லலாம். அந்த தண்ணியில் வந்து என்ன சார் இருக்குது அப்படின்னா, கண்ணாடி டம்ளர், சந்திரனுடைய ஆதிக்கம். உங்கள் ராசிக்கு 6 கூடியவன், மனோகாரகன் உடல்காரகன். இங்கே மனுஷனுக்கு பிரச்சனையே மனமும் உடலும் தான். நம்ம மனதால் நினைப்போம், ஆனால் உடலால் செயல்படுத்த முடியாது. ஆனால் உடலால் ஒரு காரியம் செய்வோம், ஆனால் மனசு இருக்காது, அரை மனசாக செய்வோம். இங்கே ஒரு மனிதனுக்கு வெற்றி தோல்வி எல்லாமே மனமும் உடலும் ஒத்துப்போகாமல் சில காரியங்கள் செய்யும்போது தான் வெற்றி தோல்வி வருது. மனமும் உடலும் ஒத்து போய் ஒரு காரியத்தை செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். சரியா? அதை தான் ஒரு பாட்டில் கூட சொல்லியிருக்கிறாங்க, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பது உண்டோ. அதனால் இந்த மனமும் உடலும் ஒன்று பரணும். சரியா? சிந்தைங்கிறது மனம், செயலுங்கிறது உடல். அதனால் மனதாலும் உடலாலும் ஒரு காரியம் செய்கிறதுக்கு சந்திரன் வருகிறார். அந்த கண்ணாடி டம்ளர் சந்திரன், அதுக்குள்ளே ஊற்றுற தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். இந்த பூமியிலேயே 75% தண்ணி தான் இருக்குது. நம்ம வாழ்கிற பூமியில் 75% கடல் தான் இருக்குது. ஸோ அந்த கடலுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சரியா? இந்த பூமி பிரதேசத்தில், நில பிரதேசத்தில் வாழ்கிறோம். அதனால் அந்த நீர் அது ஒரு சந்திரனுடைய அணுக்கரம் தான், சந்திரனுடைய காரகத்துவம் தான். ஸோ சந்திரன் நீர் வடிவில் இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் எல்லா சக்திக்குமே மேலான சக்தியாக இருக்கிறேன்னு அப்படின்னு சந்திரன் சொல்கிறாரு. ஏன்னா இந்த நம்ம பூமியே வந்து நீரால் தான் நிரப்பப்பட்டிருக்குது. 75% இருக்கிற நீர் அப்படியே வெளியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிலப்பரப்பு அழிஞ்சு போயிடும். அதைத்தான் சுனாமி அப்படி சொல்கிறோம். அதனால் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த பூமி இருக்குது, நம்ம வாழ்கிற பூமி இருக்குது. அந்த பூமியில் வந்து எத்தனையோ கண்டங்கள் இருக்குது. சரியா? அமெரிக்கா கண்டம், ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம். ஆசியாவில் வந்து இந்தியாவில் வந்து சென்னையில் மயிலாப்பூரில் மண்டடி தெரு, இப்படி நிறைய இருக்குது. எல்லாமே வந்து ஒன்றுக்குள்ளே உட்பட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாஸ்வதம் என்ன இருக்குது? நீர் தான் இருக்குது. கடல் தான் நம்ம பூமியை சுற்றி அதிகமாக இருக்குது. அந்த கடலின் வடிவமான சந்திரன் ஏக்கம் நீர், அந்த நீரை வந்து கண்ணாடி கிளாஸில் ஊற்றுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ணாடி கிளாஸுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கிற அர்த்தம். சரியா? அந்த தண்ணிக்குள்ளே தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. ரைட்டு? என்ன சொல்லுவான்ல, தண்ணி கூட உடைஞ்சாதான் மனிதனே பறக்கிறான். சரியா? தண்ணி கூட உடையணும். ஒரு தாய் வகுத்தில் தண்ணி கூட உடையணும். தண்ணி குடம் உடைஞ்சா தான் ஒரு உயிரே வெளியே வருது, ஒரு குழந்தையே வெளியே வருது. தண்ணி குடங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மனிதன் இறந்த பின்னாடியும் சுடுகாட்டில் கொல்லி வைக்கும்போது தண்ணி குடம் உடைக்கிறாங்க. ஸோ தண்ணி குடம் உடைச்சி வெளியே வரான். தண்ணி உடைச்சி தான் இந்த பூலோக வாழ்க்கையை விட்டு மேலே போகிறான். அந்த உடல் போகுது.
ஸோ தண்ணிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேர்களே, இதை தான் நான் சொல்லுவேன். தொட்டு எதனாச்சும் நான் வியாக்கியானம் பேசிக்கிட்டே இருப்பேன். ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த கண்ணாடி கிளாஸில் தண்ணியை ஊற்றி உப்புக்கல்லையும் மஞ்சளையும் போடுங்க. கல் உப்பு சுக்கரனோட ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். 4 9 கூடியவன், சுகஸ்தானாபதி பாக்கியஸ்தானாபதி. கும்பராசிக்கு எப்போயுமே சுக்கரனோட அனுக்கிரம் இருக்கணும். இப்போ சுக்கரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறார். புதனும் சுக்கரனும் சேர்ந்து ஸ்ரீபதி யோகத்தில் லட்சுமி யோகத்தில் இருக்கிறாங்க. அருமையான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் இந்த காரியம் பண்ணினீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடம் வலுப்படுது, புதனும் சூரியனும் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 4 5 கூடியவனும் 9 10 8 9 கூடியவனும் சேர்ந்து 5ஆம் இடத்துல இருக்காங்க. நல்லாயிருக்கும். ஸ்ரீபதி யோகம் லட்சுமி நாராயண யோகம் அருமையாக இருக்குது. 11ஆம் இடம் வலுப்படுது, லாபம் இருக்கும். சரியா நேர்களே, 11ஆம் இடம் வலுப்படுது, லாபம் இருக்கும், பெனிஃபிட் இருக்கும், நல்ல விதமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் சுக்கரனுடைய அனுக்கிரகம் வந்து கும்பராசிக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் உள்ள கல்லுப்பை போடுறீங்க. அடுத்து மஞ்சள், சாத் குரு பகவான், குரு ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் சந்திரன், இந்த 3 கிரகங்களோட ஆதிக்கம் அந்த கண்ணாடி கிளாஸில் இருக்கும். குரு உங்கள் ராசிக்கு 2 11 கூடியவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி. நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, இந்த காரியம் பண்ணுறதுனால குரு சுக்கரன் சந்திரன் இந்த 3 கிரகங்களுடைய ஆதிக்கம் கிடைக்கும். அதுபோக இரவில் செய்கிறோம். இரவில் செய்கிற காரியம் வந்து எப்போயுமே வந்து சந்திரன் சார்ந்தாக இருக்கும். ஏன்னா இரவு பொழுது வந்து சந்திரனோட ஆதிக்கத்தில் தான் இருக்கும். அதனால் இரவு பொழுதில் செய்கிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கூடுதலாக இரவு பொழுதில் தான் அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் நம்ம வீடு நோக்கி வருவாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் வந்து நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டுக்குமே வருவாங்க. வந்து அந்த வீட்டை பார்ப்பாங்க. இவங்க வீட்டு சமையலறை எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இவங்க வீட்டில் சமையலறையில் சமைச்சு சாப்பிட்ருக்குறாங்களா, மிச்ச பொருள் இருக்கா, வயிறார உண்டிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதனால தான் தினமும் வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்ட பின்னாடி கொஞ்சம் சாதம் வீட்டில் இருக்கணும். அடுப்படியில் ஒரு பாத்திரத்தில் ஒரு சாதம் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும். அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் வந்து அந்த சாதத்தை வந்து சாப்பிடுவாங்க. பரவாயில்ல, இவங்க வீட்டில் வந்து அன்னம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சாப்பிடுவாங்க. சரியா, இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. அதுவும் பூஜை ரூம் சுத்தமாக இருக்கணும், விளக்கு எரியணும். பூஜை ரூமில் ஒன்று அகல் விளக்கு எரிஞ்சாலும் பரவாயில்ல, இல்லைனா இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கல் விளக்கு போட்டிருக்கோம். நம்ம ஏதோ ஒரு லைட் எரியணும். பூஜை ரூம் வந்து இருட்டாக இருக்கக்கூடாது. மந்த எத்தனை ரூம் இருட்டாக இருந்தாலும் சரி, பூஜை ரூமில் வெளிச்சம் இருக்கணும். ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கணும். சரியா நேரில், நீங்கள் வந்து 0 வாட்ஸ் பல்பு போட்டாலும் பரவாயில்ல, வெளிச்சமாக இருக்கணும். பூஜை ரூம் வந்து எப்பவுமே வெளிச்சமாக இருக்கணும். அதையும் அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் பார்க்கும். அந்த அதிர்ஷ்ட தேவதைகளை தான் ஒரு மனிதனுக்கு வந்து நல்லதுக்கு செய்யுது. இப்போ நம்ம பகல் பொழுதில் வந்து சில காரியங்கள் பேசுகிறோம். நல்ல காரியம் பேசும்போது அது அப்படியே ஆகட்டும், சபஸ்து அப்படின்னு சொல்லுவோம். அது சரியா, அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவன் சொல்கிறது நல்லது அப்படியே பழிக்கட்டும். நம்ம அதனால தான் என்ன சொல்கிறோம், நல்ல வார்த்தையை பேசு அப்படிங்கிறோம். நம்ம நல்ல வார்த்தையை சொல்ல அந்த நல்ல வார்த்தை நமக்கே நடக்க ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட்ட அதிர்ஷ்ட தேவதைகள் இரவு பொழுதில் வந்து பார்ப்பாங்க. அப்படி அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் வரும்போது இந்த தண்ணியில் நீங்கள் இந்த உப்பையும் மஞ்சளையும் போட்டு வைக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து ஒரு மங்களகரமான நிகழ்வு நடப்படும். அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா, அவங்க வந்து ரொம்ப அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அதிர்ஷ்ட தேவதைகள் ஆசீர்வாதம் கிடைக்கும்போது இரவு பொழுது வந்து நல்ல பொழுதாக முடியும். வீட்டில் வந்து எதிர்வினைகள் இருக்காது, தீய சக்தி இருக்காது, கிட்ட சக்தியெல்லாம் வெளியே போயிடும். வீடு வந்து நிறைஞ்சு இருக்கும், நேர்மறைய சக்தியால் நிரப்பப்பட்டிருக்கும். எல்லாமே நல்லபடியாக இருக்கும். தொட்ட காரியம் தொழுங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், நேர்மறை சிந்தனை இருக்கும், வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது. அதுபோல் இந்த காரியத்தை நம்மளே செய்கிறோம். இது யார் வேணாலும் செய்யலாம், ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் பெண்கள் வீட்டுக்கு தூரமாக இருக்கும்போது செய்யக்கூடாது. அந்த நாளை தவிர்த்துருங்க. அந்நேரம் மற்றவங்கள வச்சு செய்ய சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைகள், கணவன், ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம். சரியா, செய்யலாம். இதுக்கு வந்து சாஸ்திர சம்பிரதாயம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க தான் செய்யணும். உங்கள் மனம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சக்தி கிடைக்கும். உங்கள் மனம், உங்கள் சிந்தனை, செயல் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான். ஒவ்வொரு வீட்லையுமே ஒவ்வொரு சக்தி மாறுபடும். சரியா நேரில், ஒரு வைப்ரேஷன் மாறுபடும். ஒவ்வொரு வீட்லையுமே வந்து ஒவ்வொரு அழுத்தம் இருக்குது. அந்த அழுத்தம் வந்து வீட்டுக்கு வீடு மாறுபடும். சில வீட்டில் பாருங்கள், லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, வீட்டில் பணமே தங்காது. சில வீட்டில் ஆயிரக்கணக்கில் சம்பாதிப்பாங்க, சேமித்து வைப்பாங்க. எதுக்குன்னா அந்த வீட்டினோட அழுத்தம். அந்த வீட்டில் வந்து நேர்மறை சக்தி இருக்காது, எதிர்மறையோட தாக்கம் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க சரியாக சிந்திக்க மாட்டாங்க, கெடுதல் நிறைய வச்சுருப்பாங்க. நான் யாரையும் வந்து பழித்து சொல்லலை. சில குடும்பத்தில் இருக்குது. சில குடும்பத்தில் இருக்கிறவங்க போட்டி பொறாமை, மற்றவங்கள பற்றி பேசுகிறது, மற்றவங்கள எண்ணுறது, இப்படி பெருமூச்சு விட்டுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து அந்த நேர்மறை சக்தி இருக்காது. அதனால தான் நம்ம வீட்டில் சில காரியங்கள் பண்ணும்போது நம்ம நேர்மறை சக்தியோட நியாயமாக தர்மமாக இருந்து செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். அதனால தான் சில வீட்டில் வந்து சில காரியங்கள் பண்ணும்போது சிறப்பாக அமையுது, சில வீட்டுக்கு அமையவே அமையாது. சரியா, அதுக்கு என்ன காரணம்? அந்த வீட்டில் உள்ள கர்மா அப்படி இருக்குது. அதுபோல் அவங்களுடைய பூர்வ புண்ணியம், அவங்களுடைய பரம்பரையில் வருகிற சில காரியங்கள் பார்த்தோம்னாலும் அதுவும் அப்படி தான் இருக்கும். அதை தொட்டு நிறைய பேசலாம், நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, இந்த காரியத்தை நீங்கள் உங்கள் கையால் செய்யும்போது நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதுவாக மாறுவீர்கள். உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்க, அம்மா அப்பா கணவன் மனைவி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, 5-6 பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய மனநிலை, உங்கள் எண்ண ஓட்டம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா தான் சார் சாமி கும்பிட்றேன், நல்லா தான் சார் செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்க. அப்படின்னா குறை உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் செய்கிறதுல ஏதோ ஒரு தவறு இருக்குது, அதை நம்ம தவறு திருத்திக்கணும். சரியா, அது ஜாதக ரீதியாக இருக்கும், கர்மாப்படியும் வரும்.
சில இது செயல்பாடுகளே இருக்கும். சரியா? அவனுக்கு நல்லா இருக்காது. அரசாங்க வேலை பார்ப்பான், லஞ்சம் வாங்குவான். லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். நான் இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். லஞ்சம்னு சொல்லலை, வேறு ஏதோ ஒரு வகையில் பெனிஃபிட் அடையுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் நிற்காது, நிற்கிற மாதிரி நிற்கும், ஆனால் பின்னாடி ஒரு பெரிய திங்க கொடுக்கும். அதனால் செல்வம் செல்வம் செல்வோம், செல்வம் செல்வம்னு ரொம்ப சேர்த்தோம்னா செல்வம்னு நம்மளை விட்டு ஒரு நாள் போயிடும். அதனால் நியாய தர்மத்துக்கு உட்பட்டு எந்த காரியம் நம்ம செய்கிறோமோ அந்த காரியம் நம்ம சக்ஸஸாக இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட முதல் நியாயம் நீதி நேர்மை இருக்கணும். அந்த இதில் நம்ம இருந்து செஞ்சோமே தான் அந்த காரியம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த காரியங்கள் இன்று வந்து நாட்டில் எவ்வளவோ நடக்குது. சரியா? யாருன்னு தெரியாதவங்களாம் இன்றைக்கி வந்து மந்திரி ஆகிட்டாங்க, எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அறிமுகமே இல்லாதவரெல்லாம் இன்றைக்கி மந்திரியாக இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஜாமான் வாங்கலாம் தோற்று போயிட்டாங்க. நாட்டில் நடக்குது, நிஜ வாழ்க்கையில் நடக்குது, எவ்வளவோ நடக்குது. 60 வருஷம் ஆண்ட கட்சி இல்லாமல் போயிடுச்சு. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, மாற்றங்கள் தான் ஒன்று தான் மாறாதது. மாற்றங்கள் ஒன்று தான் மாறாதது. மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாட்டுக்கே நடக்கும்போது வீட்டுக்கு நடக்காதா? எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்லதே நினைங்கள், நல்லதே நடக்கும். அதனால் வீட்டில் இருக்கிறவங்க நல்ல மனதோடு இந்த காரியத்தை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இந்த வீடியோவில் நான் பலன் சொல்கிறேன்னு இல்லைனோ சில தகவல்களை சொல்லியிருக்கிறேன். அது உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரணும்னா உங்கள் செயல்பாடு சிந்தனை வந்து சிறப்பாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த கண்ணாடி டம்ளரில் ஊற்றுற தண்ணியும் அந்த கண்ணாடி டம்ளருடைய தத்துவமும் அதுதான். கண்ணாடிங்கிறது ரொம்ப முக்கியங்க. முகத்தை பார்க்கும், முகம் எப்படி இருக்கோ அதை சொல்கிறது கண்ணாடி தான். முகத்தில் உள்ள சிந்தனையை, முகத்தில் உள்ள அமைப்பை காட்டுறது கண்ணாடி. முகம் வந்து அகத்தில் உள்ளதை காட்டும். அகம் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்கோ அதை வந்து முகத்தில் காட்டும். சிலர் பார்த்துன்னு சொல்லிடுவாங்க, ஏடா உனக்கு என்ன ஆள் ஒரு மாதிரி உம்முன்னு இருக்கா, மூஞ்சி சரியில்லை அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசுக்குள்ளே சரியில்லைன்னு அர்த்தம், ஏதோ ஏங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த ஏக்கத்தை வந்து முகம் காட்டிடும். அந்த முகத்தில் உள்ள வாட்டத்தை வந்து கண்ணாடி காட்டிடும். ஸோ கண்ணாடி வந்து அகத்தையும் முகத்தையும் பிரதிபலிக்கிறது. அந்த கண்ணாடியில் தான் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க, அந்த கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றுறீங்க. ஸோ மனதாலும் உடலாலும் நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்னா இந்த காரியத்தை பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். பெண்கள் வந்து என்ன சொல்கிறேன், வீட்டுக்கு வழக்கமாக இருக்கிற அன்றைக்கி வைக்க வேண்டாம். மற்றபடி எதுவும் துக்கம் எது நடந்துச்சு அப்படின்னா அதனால் தவிர்த்துருங்க. சரியா? நார்மலாக டெய்லியில் வைங்க, ஆனால் 11 நாள் வைக்கணும். நைட்டில் வச்சுருங்க, 8 to 9 வைங்க. அப்போ தான் அந்த ஓரை வரும். அந்த ஓரையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் 6 to 7 எடுத்துருங்க. அந்த தண்ணியை எடுத்து ஓரமாக ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்துல ஊற்றிருங்க. சரியா? சுத்தமான இடத்துல ஊற்றிருங்க. செடி கொடிக்கெலாம் ஊற்றாதீங்க, தரையிலே ஊற்றிருங்க. சரியா? தரையில் கால் மீது படாத இடத்துல ஊற்றிருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மறுநாள் நைட்லேயும் அந்த கிளாஸை சுத்தம் பண்ணி முக்கால் பாகம் நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கல் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சளை போட்டு இறைவனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு உங்கள் குறைய சொல்லிட்டு வந்துடுங்க. இப்படி 11 நாள் செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும், நல்லது நடக்கும். அந்த சூரியன், புதன், சனி பகவான், குரு இந்த 4 கிரகங்களுடைய ஆதிபத்திய விசேஷம் கிடைக்கும். சந்திரனுடைய காரகத்துவம் கிடைக்கும். சரியா நேர்களே? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 1, 12, 2, 11, 4, 9, 5, 8, 6 இந்த அமைப்பினுடைய அந்த அமைப்புடைய ஆதிபத்திய விசேஷங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும், மிகச்சிறப்பாக இருக்கும். இதுக்கு நிறைய செலவெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்கிறோம். கண்ணாடி டம்ளர் இல்லைன்னா பீங்கான் பவுல், பீங்கான் ஜார் இருந்தால் பரவாயில்ல. சரியா? கண்ணாடி டம்ளர் தான் சொல்லலை நான், மற்ற இதில் வச்சுக்கலாம். எவர் சில்வர் டம்ளர்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சரியா? கண்ணாடி தான் இருக்கணும். கண்ணாடி அல்லது பீங்கான் ஜார் இருந்தாலும் பரவாயில்ல. டம்ளர் தான் இருக்கணும் கிடையாது. ஜாரு இல்லைன்னா பீங்கான் கிண்ணம் இருந்தாலும் பரவாயில்ல. அதில் தேவைக்கு ஒரு 3/4 பாகம் தண்ணி ஊற்றிட்டு உப்பையும் மஞ்சளையும் போட்டு வைக்கலாம். சரியா நேர்களே? அந்த பவுல் வந்து கலராக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வண்ணத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. சரியா? பீங்கான் சில நேரம் சில டிசைனில் இருக்கும், சில கலரில் இருக்கும். சிலவர் நினைப்பாங்க இவர் கண்ணாடி டம்ளரில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பிளெயின் கிளாஸே நினச்சிட்டு இருப்பாங்க. பிளெயின் கிளாஸும் கிடையாது, கலர் கிளாஸில் வைக்கலாம். சரியா? பிளாஸ்டிக் வைக்கக்கூடாது, எவர் சில்வர் வைக்கக்கூடாது. மற்றபடி கண்ணாடி, பீங்கான், சைனாக்கிலே இந்த பொருட்களை செஞ்ச அந்த கிண்ணத்துலேயோ டம்ளர்லேயோ வைக்கலாம். ஓகே நேர்களே, கும்பராசிக்கு வந்து மிகச்சிறப்பாக தான் இருக்குது. இதை செய்யுங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இதனால் நல்ல பலன்கள் கிடைக்கும். 11 நாள் செய்யுங்க, பிரச்சனை தீரும், நல்லபடியாக நடக்கும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, அவிட்டம், சதயம், பூரட்டாதில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமாக பார்க்கப்படுகிறது. நான் அதுக்கு இப்படி தான் தம்மையில் போடுவேன். ஈசானிய மூலையில் இதை வையுங்கள், இப்பேற்பட்ட எதிரியும் காலில் மண்டியிடுவான். அதுபோக கும்பம், வீட்டின் ஈசான மூலையில் இதை வையுங்கள், எதிரி நிச்சயம் வீழ்வான், எதிலையும் வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் அல்ல இறைவன் கும்பராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.